ஆமாம், இங்கே வந்து சிவன் பக்தர்கள் எல்லாருமே வந்து இங்கே வர்றாங்க. கிட்டத்தட்ட வந்து பார்த்தோன்னா கைலாசத்துக்கு நிகரான ஒரு மலைன்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க. ஃபுல்லாக நட்டுக்குத்தில் ஏறக்கூடிய ஒரு மலை, 3500 அடி உயரத்தில் இருக்குது. பயங்கரமாக இருக்குங்க. இங்கே பாருங்கள் எவ்வளோ செங்குத்தாக இருந்து. எய்த்தாப்பில் பார்த்தீங்கன்னா ஒரு பயங்கரமான ஒரு பிரம்மாண்டமான ஒரு மலை தெரியுதுங்க. ஸோ இந்த படிக்கட்டுகள், இந்த கம்பி வேலியில் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா முழுக்க முழுக்க மேன்மேடுங்க. அழகாக இருக்குங்க. ஆனால் ரொம்ப அழகாக இருக்குது. நீங்கள் ரீல்ஸில் பார்ப்பீங்க 2 ஷாட்டு, 3ஆவது ஷாட்டில் வந்து பார்த்தோன்னா கொண்டரங்கி மலை மேலே ஏறி இருப்போம். பட் இது அப்படி கிடையாதுங்க. ரியாலிட்டி வந்து பார்த்தீங்கன்னா இந்த கொண்டரங்கி மலை வந்து பார்த்தீங்கன்னா பல நாள் கனவு, நாளில் வருஷ கணக்கில் வந்து இங்கே ஏறணும்னு நினச்சி மிஸ் ஆகி போச்சு. இன்றைக்கி தான் அதை ஏறதுக்கான வாய்ப்பு கிடச்சிருக்கு. இந்த பக்கம் பார்த்தா பள்ளத்தாக்கு, அந்த பக்கம் பார்த்தா பள்ளத்தாக்கு, இந்த பக்கம் பார்த்தா மேடு. காய்ஸ் கொஞ்சம் ரிஸ்கியாக தெரியும், ஆனால் ரிஸ்கி தாங்க. காரணம் தப்பினால் பாடி கூட கிடைக்காது. உண்மையான அட்வென்ச்சர் தொடங்கிருச்சுங்க. இங்கே பாருங்க. வணக்கம் மக்களே, இப்போ நாம் திண்டுக்கல் மாவட்டத்தில் இருக்க கீரனூர் அப்படின்ற கிராமத்தில் இருக்க கொண்டரங்கி மலையோட அடிவாரத்தில் தாங்க இருக்கோம். இன்றைக்கி ஒரு அழகான, ஒரு சூப்பரான, ஒரு அமைதியான, ஒரு புனித மலையேற்றத்தை இன்றைக்கி நம்ம பண்ண போகிறோங்க. எஸ், இந்த கொண்டரங்கி மலை ஒரு மல்லீஸ்வரர் அப்படின்ற ஒரு சிவன் கோயிலோட ஒரு இருப்பிடம், சிவனோட ஒரு இருப்பிடம். ஸோ ரொம்ப புனிதமான ஒரு மலைன்னு கருதப்படுற இந்த மலையில் தான் இன்றைக்கி நம்ம ட்ரெக்கிங் பண்ண போகிறோம். இது ஆக்சுவலாக நம்ம ட்ரெக்கிங் சீரியஸோட 3rd எபிசோடாக இருக்கும்னு நினைக்கிறேன் நான். ஆல்ரெடி நம்ம வெள்ளங்கவி, அதுக்கப்புறம் வெள்ளங்கவி பக்கத்தில் இருக்க சிவன் மலையெல்லாம் போயிட்டு வந்திருந்தோம். ஸோ அதை தொடர்ந்து இப்போது நம்ம இந்த கொண்டரங்கி மலை ஏற வந்திருக்கோங்க. ஸோ இந்த கொண்டரங்கி மலை ஏறதுக்கு முன்னாடி நம்ம கீழே இருக்க இந்த சிவன் கோயிலில் போய் சாமி கும்பிட்டுட்டு அப்படியே நம்ம மேலே ஏற ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ இந்த முழுக்க இந்த வீடியோவில் என்னால் முடிஞ்ச அளவுக்கு ரொம்ப லைவாக, ரொம்ப உண்மையாக, ரொம்ப நேர்மையாக பதிவு பண்ணியிருக்கேன். ரொம்பவே சிரமப்பட்டு தான் நான் வீடியோவை எடுத்திருக்கேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். உங்களுக்கான ஒரு சூப்பரான ஒரு ட்ரெக்கிங் எக்ஸ்பீரியன்ஸை வந்து என்னால் முடிஞ்ச அளவுக்கு கொடுக்க ட்ரை பண்ணியிருக்கேன். ஸோ உங்கள் வேலை இருந்துச்சுன்னா எல்லாத்தையும் முடிச்சுட்டு நீங்கள் வந்து என்னோட சேர்ந்து மலை ஏற தயாராங்க. வாங்க இப்போது நம்ம மலை ஏறலாம். படி மாதிரி தானே எல்லாமே, எல்லாம் எதுவுமே படி கிடையாது. ஸோ நண்பர்களே, நம்மளோட ட்ரெக்கிங் சீரியஸில் 3வது எபிசோட் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ எங்கே வந்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னா கொண்டரங்கி மலை. ஸோ இப்போ ஏற ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். அதுக்குள்ளே பின்னாடி திரும்பி பார்க்க ஆரம்பிச்சிட்டோம். இப்போ ஸ்டார்ட் ஆகிருக்கேன். ஃபுல்லாக நட்டுக்குத்தில் ஏறக்கூடிய ஒரு மலை, 3500 அடி உயரத்தில் இருக்குது. ஸோ எல்லாமே செங்குத்தான மலைப்பாதைகள், அதெல்லாம் நம்ம பயணம் பண்ண போகிறோம். ஸோ கண்டினியூ பண்ணுங்கள். ஒரு சூப்பரான எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு இருக்குங்க. வீடியோ ட்ரோன் ஷாட்ஸில் வரும். ஸோ ஸ்டே டியூன், கண்டினியூ பண்ணுங்கள். தூக்கி போட்டுறேன், வச்சிருக்காது சாப்பிட்ற ஐட்டமாக வச்சுருக்கேன். க்ளௌடியாக இருந்தது, இப்போது ஒரு மாதிரி சூரியன் வர ஸ்டார்ட் பண்ணிடுச்சு. இன்னும் நம்ம அங்கே போகணுமாடா? ஆமாம், மேலே வரையும் போகணும். குச்சி வச்சு பக்கத்தில் இந்த குச்சி கூட வச்சுக்கலாம். கொஞ்சம் தூரம் தான் ஏறி வந்திருக்கோம். அதுக்குள்ளே எவ்வளோ உயரமாக தெரியுதுன்னு பாருங்கள். இவர் தான் அந்த டெய்லி ஏறி ரன்னிங் ப்ராக்டிஸ் பண்ணுறவரா?
அவர் தரை மறந்தாப்புல தரைக்கு போகிறது மலைக்கு ஏறிட்டார். ஷூ போட்டில் மேலே ஏறலாண்ணா. ஆமாம், எவ்வளோ வருஷத்தில் இருக்கேன் பாருங்க ஆள். நண்பர்கள் இப்போ தான் ஒரு சின்ன மேடு ஏறி வந்திருக்கோம், ஆனால் அதுக்கே நாக்கு தள்ளுது. ஆனால் எய்த்தாப்பில் பார்த்தீங்கன்னா ஒரு பயங்கரமான ஒரு பிரம்மாண்டமான ஒரு மலை தெரியுதுங்க. ஸோ அதைத்தான் இப்போ நம்ம ஏற போகிறோம். எவ்வளோ நேரத்தில் ஏற போகிறோன்னு தெரில, ஆனால் கண்டிப்பாக நம்ம டாப்புக்கு ரீச் பண்ணிடுவோங்க, அந்த நம்பிக்கை மட்டும் இருக்குது. ஆனால் பேச முடியல. ஸோ மேபி நான் வாய்ஸ் ஓவர்லேயே பேசிட்டு வரேன். நான் வீடியோ கிளிப்ஸ் மட்டும் எடுத்துக்கிட்டு அப்படியே மேலே போகலாம். பின்னாடி நம்ம தம்பி பாம்பு வந்திருக்கான், சோலை கூப்பிட்டு வந்தாச்சு ட்ராவலுக்கு. முன்னாடி நம்ம மாப்பிள்ளை சம்பத்து, அதுக்கப்புறம் இன்னொரு தம்பி முத்துக்குமார். நம்ம 4 பேர் சேர்ந்து தான் பண்ணுறோம், ட்ரக்கிங் பண்ணுறோம். இதுக்கு அடுத்தலாம் படியே இல்லைங்க ப்ராப்பராக. வெள்ளை கடலில் பெயிண்ட் எடுத்து வச்சுருக்காங்க, அதை படியாக நினச்சி நம்ம மேலே ஏறிக்கணும், அவ்வளோதான். பயங்கர நட்டுக்குத்தில் ஏறுது, நாக்கு தள்ளுது மேலே ஏறுறதுக்கு. இன்னும் அடிவாரத்தில் இருக்கும், அந்த உச்சி மலைக்கு ஏறலை. அது ஏறும் போல எப்படி இருக்குன்னு தெரில, பட் நல்லா இருக்கு. மிட்டாய் வாங்கியிருக்கேன், காரசாரமாக மிட்டாயா. பின்னாடி பாருங்கள் எவ்வளோ தூரம் ஏறி வந்திருக்குன்னு தெரியும். ஆனால் முன்னாடி பாருங்கள் நீ எவ்வளோ தூரம் ஏற போகிறேன்னு தெரியும். ஆமாம், இப்போ நான் பாதி பேர் யார் நாங்கள் தான். ஸோ இந்த படிக்கட்டுகள், இந்த கம்பி வேலியில் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா முழுக்க முழுக்க மேன்மேடுங்க. இங்கே இருக்க ஒரு ஐயா இருக்கார், அந்த ஐயாவால் தான் உருவாக்கப்பட்டது. நமக்கு லக்கு இருந்தால் அந்த ஐயாவையும் பார்த்துடலாம். ஸோ இந்த பாதையை செதுக்குனது, இந்த கம்பி போட்டது எல்லாமே வந்து பார்த்தோன்னா அவரோட சொந்தம் முயற்சியால் நடந்தது. ஸோ இதெல்லாம் பெரிய விஷயம், நம்மளால் நடக்கிறதுக்கே முடியலை. ஆனால் அவர் இங்கே வேலைகள் வந்து பார்த்துருக்காரு அவங்க மேலே இந்த சிவன் கோயிலுக்கு. கிரேட். இல்லைன்னா இந்த சிவன் கோயிலை ரீச் பண்ணுறது அவ்வளோ ஈஸியாக இருக்காது நம்மளை மாதிரி சாதாரண நாட்களுக்கு. அசிங்கம் பேசுகிறேன். இல்லை நம்ம மேலே ஏறுறாங்க அவங்க. இல்லை அங்கே மேலே வராங்க. ஆமாம், அழுக்குது தண்ணி இருக்கிற இடத்துல. மழை பெஞ்சா கஷ்டம் போக்குறா. ஆஹா, லைட்டாக மேலே ஏற ஏற காற்று ஜிலு ஜிலுன்னு வருதுங்க. ஆஹா, ஆனால் இன்னும் பாருங்கள் எவ்வளோ அவசரத்தில் இருக்குங்க. திரும்பி பார்த்தா அழகாக இருக்குது, மேலே பார்த்தா கொஞ்சம் கஷ்டமாக தாங்க இருக்குது. பரவாயில்ல, என்னால் ஏறுவோம். நம்ம லாஸ்ட் வீடியோவில் வெள்ளைக்கவி போயிருப்போம். வெள்ளைக்கவியில் வந்து பார்த்தோன்னா சேம் பேக்கு சேம் வெயிட் தான், உள்ள ஒரு 2.5 கிலோ 3 கிலோ வெயிட் இருக்கும். ட்ரோனு கேமரா. இப்போ வெள்ளைக்கவியில் வந்து பார்த்தோன்னா எக்ஸ்ட்ரா ட்ரெஸ் எல்லாம் எடுத்துகிட்டு போயிருப்போம். பட் இந்த மாதிரி ட்ரெஸ்ஸு கிடையாது, ட்ரோனு கேமரா மட்டும்தான் இருக்குது. ஸோ அதோட கொஞ்சம் வெயிட் கம்மி. பட் மற்றபடி ட்ரக்கிங்கோட எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாமே சேமாக தாங்க இருக்க போகுது. சம்பத் எப்படி இருக்கு பாருயா? இப்போ எப்படி இருக்கு? சம்பத் இருந்தால் மாப்பிள்ள முத்துக்குமார் பாம்பு நாங்கள் போகலாம். பீட்ரு தான் கொஞ்சம் குஷியாகவே இருக்கு, என்ன தெரியல இன்னைக்கு. வந்துட்டீங்களா கிளம்புவோம் அப்படின்ட்டு போயிடுறாரா? அழகாக இருக்குங்க, ஆனால் ரொம்ப அழகாக இருக்கு. பாம்பு என்ன நீ உட்காந்துட்டா? நம்ம தான் உட்காராமே வந்தோம்.
நீங்கள் ரீல்ஸில் பார்ப்பீங்க 2 ஷாட்டு 3ஆவது ஷாட்டில் வந்து பார்த்தோன்னா கொண்டரங்கி மலை மேலே ஏறி இருப்போம். பட் இது அப்படி கிடையாதுங்க. ரியாலிட்டி வந்து பார்த்தீங்கன்னா அளவை காட்டவா, அளவு என்ன ஜான் வச்சு காட்டவா, அப்படியே விரல வச்சு அப்படியே அப்படி ஏறிட்டு இருக்கு மேலே. ஸோ இப்போ தான் பாய்ஸ் ரியாலிட்டிக்கு வரானுங்க. இந்த கொண்டரங்கி மலை வந்து பார்த்தீங்கன்னா பல நாள் கனவு, நாளில் வருஷ கணக்கில் வந்து இங்கே ஏறணும்னு நினச்சி மிஸ் ஆகி போச்சு. இன்றைக்கி தான் அதை ஏறதுக்கான வாய்ப்பு கிடச்சிருக்கு. ஸோ அதை பயன்படுத்தி ஏறிட்டு இருக்கோம். இந்த விட்டு நம்ம ப்ராப்பராக தண்ணி வாங்கிட்டு வந்திருக்கோம், ஸ்நாக்ஸ்லாம் வாங்கிட்டு வந்திருக்குங்க. எனக்கு தெரிஞ்சு ஃபஸ்ட் டைம் நான் ஒரு ட்ரக்கிங்க்கு வந்து ப்ராப்பராக தண்ணி ஸ்நாக்ஸ்லாம் வாங்கிட்டு போகிறது இதுதான். ஆனால் உபயோகப்படாதுன்னு நினைக்கிறேன். தாமரான்னு போட்டுக்காரு. கண்டிப்பாக தேவைப்படும். இப்போ தெரியாது, தண்ணி தேவைப்படாது, சில்னஸ் இருக்கிறதுனால. எப்படி டீஹைட்ரேட் அது மட்டும் பாரு. ஆமாம், இன்னும் 2 லிட்டர் நமக்கு தான், நம்ம 3 பேர்த்துக்கு மட்டும் தான். அப்படின்னா நீ போர்பன் பிஸ்கட் வாங்கி வச்சிருக்கேன், தின்னு அதை தின்னு நீ ஏன்னா தவந்துட்டு இருக்கா. ஆமாம், என்னதே இல்லை இல்லை தெரியல, இப்போ வரையும் பிரச்சனை இல்லை எனக்கு. மாப்பிள்ள நீ தானே என் பாயிண்ட்டை பிடிச்சிருக்க. நீ எதுக்கு ஜிக்கு ஜிங்குன்னு ஓட, ஜிக்கு ஜிங்குல நடக்கவே முடியலையா, தவந்துட்டு இருக்கேனா. வாவ், ஆமாம், நம்மளை பார்த்து அங்கே இருக்க பாடுற அவ்வளோ அவசரத்தில் இருக்க ஆகிடுவாங்க. நமக்கு மேலே அவ்வளோ அவசரம் இருக்குது, இப்போ தான் தெரியுது. பயங்கரமாக இருக்குங்க. இங்கே பாருங்க எவ்வளோ செங்குத்தாக இருந்து. ஆஹா, எனக்கு கம்பியெல்லாம் முடிச்சு மேலே ஏற மாதிரி இருக்கும், அந்த பருவதமலையில் ஏறுற மாதிரி. பருவதமலை போயிருக்கீங்களா நீங்கள்? அப்போ கஷ்டம். நான் பருவதமலை அடுத்து போவேன். பீட்டர் ரெடி ஆகிக்கோ. ஏய், அரை மணி நேரம் தான் ஏறி இருக்கும் பாம்பு. ஆமாடா, அரை மணி நேரம் தான் ஏறி இருக்கும். இப்போ தான் 3/4 கிலோமீட்டர் வந்திருக்கோம். அவங்கெல்லாம் அவங்க ஏறுறதெல்லாம் வேற, நம்மெல்லாம் அங்கே பாருங்க எனக்குள்ளேயே பிரேக் போட்டுட்ருக்கு. அரை மணி நேரத்தில் 7 பிரேக் போட்டோம். காற்று நல்லா இருக்கு, அப்படியே சில்லுன்னு ஆகுதான் உடம்புல. அப்படியே சட்டை கழட்டலாம், பட் வேணாம் வேணாம், 6 பேக்லாம் வெளியே தெரிய வேணாம். அதான் டீசெண்டாக சொல்கிறேன். பாருங்க கைஸ், நானும் ஒவ்வொரு ஸ்டிச்சு ஏறி ஏறி பார்க்குறோம். அப்படியே வேணாம் வேணாம் வேணாம், நான் ஏறுறதை எடுத்தால் கேவலமாக இருக்குது, அதனால உங்களை எடுத்துகிட்டு இருக்கேன். ஆமாடா, காவாசி தான் வந்திருக்கோம். ஞாபகம் இருக்குங்களா, வீட்டில் டிவியில் போட்டுருந்தேன். ஐயோ, என்னண்ணா இது பயங்கர அவுக்கு அதையடா. அதை நீ ஆராய்ச்சி பண்ணுற பேரில் கம்பி அமைக்க என்னைக்கே அதில் இருப்படா நேரம். என்ன இவ்வளோ க்ளோஸ்அப்பில் வந்துட்டு தலை சீவியடா. தெரியுது முன்னாடி தெரியுது உனக்கு டிஸ்பிளே. அப்பா இப்படி தான் சொல்லி சொல்லி வா நம்பி ஏறிட்டு இருக்கோம். வாங்க ஏறிடுவோம் ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளோ தூரம் ஏறிட்டோம்ல. சேச்சா ஜாயிண்ட் அடிக்கிறேன்ற, கஞ்சா அடிக்கிறேன்ற, என்ன பீட்ரு சிவன் கோயிலுக்கு வந்தாலும் இந்த மாதிரி ஆயிடுவியா? இங்கேயும் வந்து அவங்க கைவரிசையை காட்டுறாங்க. வர்ற கல்வெட்டெல்லாம் பைக்கிறாங்க இவர். தினேஷ், பொம்மிடி, வெற்றி, மது, டிஐபி பாய்ஸ் எங்கே இருந்தாலும் உடனடியாக வந்து இந்த பாறைக்கு வந்து அழிச்சு விட்ருங்க. ஆஹா பாருங்க, சூப்பராக இருக்கு பாருங்க காய்ஸ். எவ்வளோ உயரத்தில் நிற்கிறேன்னு பாருங்கள். ஆனாலும் இன்னும் உயரம் போகணும். ஸோ இங்கேருந்து பார்க்கும்போது வந்து பார்த்தோன்னா எவ்வளோ தூரம் நம்ம ஏறி வந்திருக்கோமா அப்படின்றது ரொம்ப ப்ரௌடாக இருக்குது. அதுவும் நான் ஸ்டாப்பாக எங்கேயுமே உட்காரலைங்க, அப்படியே பொறுமையாக தவந்து ஏறி வந்துட்டோம். வெள்ளக்கவி ட்ரெக்கிங்கை கம்பேர் பண்ணும்போது இங்கே ஓரளவுக்கு ஃப்ரெஷ்ஷாக தான் இருக்குது இப்போ வரையும். ஸோ இந்த ட்ரெக்கிங்கை வந்து கொஞ்சம் ஜாலியாக பண்ணிடலாம்னு நினைக்கிறேன் நான். அதே மாதிரி டைமிங் வச்சு ஏறல, எவ்வளோ டைமுக்குள்ளே ஏறல, பொறுமையாக நின்று ஏறணும்னு நினச்சி ஏறிட்டுருக்கேன். ஸோ அதனால் நல்லாவே இருக்குது. ஆமாம், இங்கே வந்து சிவன் பக்தர்கள் எல்லாருமே வந்து இங்கே வர்றாங்க. கிட்டத்தட்ட வந்து பார்த்தோன்னா கைலாசத்துக்கு நிகரான ஒரு மலைன்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க. ஸோ அந்த அளவுக்கு ரொம்ப புனிதமாக வந்து இந்த மலையை மெயின்டைன் பண்ணுறாங்களாம். நீங்களும் வந்தீங்கன்னா அந்த புனிதத்தை காக்கிற மாதிரி அங்கே எங்கேயும் குப்பை போடாமல் சரக்கு இறக்கி எடுத்துகிட்டு வராமல் ஜாலியாக வந்து சிவனை கும்பிட்டுட்டு போனீங்கன்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு எல்லா அருள்களையும் வழங்குவாராக. இயற்கை அதற்கான இதை கொடுக்கும். ஆமாம், நாங்கள் வர்றது வந்து பார்த்தோன்னா மெயினாக மன அமைதிக்கும் உடல் வலிமைக்கும் தான். ஸோ எங்களை நாங்களே டெஸ்ட் பண்ணுறதுக்காக தான் வர்றோம்.
ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு தேடல் இருக்கும். எங்களுக்கு இதுதான். நீங்கள் சிவனை தேடி வந்தீங்கனாலும் இது ஒரு சூப்பரான ஒரு ஆன்மீக மலையேற்றமாக இருக்கும். அப்படி சொல்ல போதாடா பதட்டமாகவே இருக்குடா. பாருங்க, இதோட படி முடியுது. அதுக்கு அடுத்து லிஃப்ட் இருக்கான். என்ன லிஃப்ட்டுன்னு தெரியல. ஆஹா, இப்படி தாங்க போதும். அடுத்து படி முடிஞ்சு பாறையை குடஞ்சி வச்சுருக்காங்க. அடுத்து உண்மையான அட்வென்ச்சர் தொடங்கிருச்சுங்க. இங்கே பாருங்க, அப்படியே சைடில் பாறையவே கிராசிங்கில் போகுது. இருடா, நீ வேற கூவிக்கிட்டே இருக்க. எங்கடா இருக்கு தேடுறாடு? குனிஞ்சிக்கிட்டே வரும். அத்தாடி, என்னடா அது இவ்வளோ பெரிய தேட்டராடுன்னு பாருங்க. அங்கே காய்ஸ், மழை தேனி ஃபுல்லாக பார்த்துடா. இந்த காமெடிலாம் பண்ணாதான் அது கடிக்கும் நம்மளை வந்து. அப்பா எடுக்கலையா பாம்பு? அதை ஸ்டில் வந்து நம்ம 48 நிமிஷம் ஏறி இருக்கோம். இனி ஒரு இடத்துல கூட உட்காரலைங்க. அப்படியே நகர்ந்து வந்துக்கிட்டே இருக்கேன். நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் அது. எது? இந்த இதுக்கு அடுத்து பாருங்களேன், பாறையில் தான் தோண்டி வச்சுருக்காங்க. பாறையில் தான் தோண்டி வச்சுருக்காங்க பாருங்க. டேய், இது இல்லைன்னா நீ இந்த கோயிலை சிவனை பார்த்துருக்க முடியுமா? நீங்கள் காசிக்கு போய் தான் பார்க்கணும். வர என்னதே காற்று வருதா? ஆமாம், அப்படியே போவார்ல அந்த மாதிரி இருக்கா? ஆஹா, கண்டிப்பா. அதை நான் உன்கிட்ட எடுக்கும்போது சொல்லு, கேமரா உங்ககிட்ட கொண்டு வரும்போது சொல்லு. நானே சொல்லுங்க, காத்து எப்படி இருக்கு? ஆமா, நேரில் வந்தால் தான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியும். இந்த பக்கம் பார்த்தா பள்ளத்தாக்கு, அந்த பக்கம் பார்த்தா பள்ளத்தாக்கு, இந்த பக்கம் பார்த்தா மேடு. எங்க கொண்டரங்கி மலை வாங்க. அந்த காத்து இருக்கே, காத்து அப்படின்றியா? இவ்வளவு நேரம் ஏறின அந்த ஒரு டயர்டே இருக்காது. ஆமா, அந்த அவ்வளவு சில்னஸா இருக்கு, ஃப்ரெஷ்ஷா இருக்கு. இவ்வளவு நேரம் அந்த இருந்த டயர்டு வந்து இப்ப அந்த சில்னஸ் காத்து பட்டதுக்கு அப்புறம். ஆமா, ஆஹா, ஒரு ஸ்ட்ரெச் அப்படி லைட்டா 4 ஸ்டெப் மேலே வரும்போது பார்த்தோன்னா அப்படியே காற்று பயங்கரமாக அடிக்குதுங்க. ஆமாம் பீட்ரு, உன் மொட்டையெல்லாம் பார்த்தீங்க யாரும் என்னன்னு கேட்க மாட்டாங்க. ஆமாம், இவ்வளோ நேரம் நீ மண்டைக்குள்ளே இறங்குற காற்றை தடுத்து வச்சிருக்க. அவங்க அடுத்த ஒரு இடத்துல போய் உட்காந்துட்டு வாட்டர் பிரேக் எடுத்துக்கலாம். வேணாம் இல்லையா? என்னடா இவ்வளோ வெறி ஆகிட்டீங்க? ஆமாம், அதுக்கு தான் சொன்னேன் நான் வாட்டர் பிரேக்குன்ட்டு. ஆமாம், ஒரு 5 கிலோ பேக்கை தோளில் போட்டுக்கிட்டு இந்த பக்கம் சாஞ்சி நடங்க, லெஃப்ட் சைடு கீழே போயிடலாம். ஆமாம், சிவன் அவங்களை கூப்பிட்டுக்கிடுவார் இங்கேருந்து எடுத்து. காய்ஸ், கொஞ்சம் ரிஸ்கியாக தான் தெரியும், ஆனால் ரிஸ்கி தாங்க. ஆமாம், 30% வந்து நீங்கள் சேட்டை பண்ணாமல் மேலே ஏறினாலே போதுங்க, விளாட்டு தானம் இல்லாமல். ஆஹா, செம செம. எவ்வளோ தூரம் ஏறி வந்திருக்கோம் பாருங்க, வெறித்தனம். ஏறிடலாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆகா பாருங்க நண்பர்களே, ஒரு ரொம்ப டேஞ்சர் போல. வழுக்குதா? எல்லாமே டேஞ்சர் தான்டா.
தண்ணி தானே அப்போ ஃபுல்லாக இருக்கு. ஏறது சிரமமா தெரியல, இறங்குறதாண்டி அடுத்த டாஸ்க்கு. சிரமம்னு நினைக்கிறேன். காய்ஸ் அப்படியே பாருங்க, ஒரு ரெண்டாயிரம் கீழே வருவோம் ஜாலியாக. காற்று அடிக்குது, ட்ரோன் ஷாட் எப்படி எடுக்க முடியுது இல்லை, பார்ப்போம். அடுப்புதுரா வரலடா. காத்து விடக்கூடாது. நீ இந்த மாதிரி வாயவே ட்ரெயின் எடுக்கணும். அப்படி பண்ணுவோம். சின்னதை வாங்கி வீட்டில் ட்ரைனிங் கொடுங்க. சங்கூதங்க வீட்டில் உட்காந்து. ஆனால் சவுண்டு வேறு தான் நினச்சிக்கிறேன். நண்பர்களை இப்போ என்ன நடக்குதுன்னா, உடல் மொழி மட்டும்தான் இங்கேருந்து சவுண்டு வந்து பார்த்தீங்கன்னா அண்ணனோடது அந்த உடம்போடு சேர போகுது. அந்த கான்செப்ட் தான் நடக்குது. பார்த்தீங்கன்னா தான் ஒரிஜினல் வாய்ஸ். கண்ணை மூடி கழுத்து கீழே ஓட்டே ஊதுறான். அந்த அண்ணன் பெரிய சங்கு தான். ஆஹா, இப்போ நமக்கு மேலே ஏறலே சங்கு தாங்க வர சூப்பராக இருக்கு. ஆனால் அங்கே பாருங்க, ஏறது கூட ஏதோ ஒரு பக்கம் பிடிச்சி ஏறிட்டோம். இறங்குறப்ப நல்லா ரெஸ்ட் எடுத்துட்டு காலெல்லாம் ஃபுல்லாக ரிலாக்ஸ் ஆகிட்டு எவ்வளோ நேரம் உட்கார முடியும் மேலே உட்காந்துட்டு வருவோம். இல்லைன்னா சிவமயமாவே நீ உட்காரல, சின்ன மரங்களாம். காய்ஸ் முக்கால்வாசி ஏறிட்டோமா இல்லை அரைவாசி ஏறிட்டோமான்னு தெரில. ஆனால் ஓரளவுக்கு நம்ம மலை பக்கத்தில் தான் இருக்கோம். அப்படியே பாருங்க, அட்டகாசமாக இருக்குங்க. அட்டகாசம்னா அட்டகாசம், அவ்வளோ அட்டகாசம். உங்கள் அப்பாட்ட பதில் சொல்ல முடியாது அப்புறம். பீட்ரு கம்பியை பிடி பீட்ரு, அவனுக்கு எட்டாவது கம்பியை பிடிக்கணும், டைவ் அடிச்சிட்டு போகிற எந்த பக்கம் சம்பத்து பாரு. இவ்வளோ குனிஞ்சுமே இவ்வளோ அவசரமாக தெரியடா. நீங்களாம் டெய்லி ஒரு 100 ஸ்குவாட் பண்ணணும். டிக்கி தூக்குது. உயிர் பயம் தெரியுதா? இல்லைங்க இல்லை, ஒரே நிமிஷம். நல்லா இருக்கு. அண்ணங்களா வீடியோவில் வந்துட்டுருவாங்க அப்புறம் என்ன. வாவ், வர்றான். எப்படி ஏறான் வர்றான். காய்ஸ் எங்கே நிற்கிறேன்னு பாருங்க. இன்னும் எனக்கு தெரிஞ்ச ஒரு ஸ்டெச் தான் வந்துட்டோம்னா மலையை ஏறிட்டோங்க. அம்மா வட்டிலாம் தெரியுமா? சூப்பராக இருக்குண்ணா. இவ்வளோ எதிர்பார்த்து வரல, சும்மா ஏதோ ஒரு மலையாக இருக்குன்னு நினச்சேன். உண்மையை நல்லா இருக்குண்ணா. வெள்ளியங்கிரி இதெல்லாம் வந்துருங்களா? வெள்ளியங்கிரியில் நான் அங்கே கோயம்புல எல்லா மலையும் ஏறிட்டேன். பெருமாள் முடி ஏறிட்டேன், மேல்முடி ஏறிட்டேன், மேல்முடி ஏறிட்டேன். அப்புறம் இன்னொரு மலை அது சதுரகிரியெல்லாம் நம்ம இங்கே இருக்கிறது அது. ஆமாம், அங்கே வெள்ளியங்கிரி நான் 4 வருஷம் 3 வருஷம் ஏறிட்டேன். பருவமலை ஏறிட்டேன். நான் அப்படியே தொடர்ந்து மலை ஏறிட்டு தானே இருக்கேன். நான் எங்கிட்ட ஏறிட்டு தான் இருப்பேன். அதனால பீட்டர் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கேர்ஃபுல்லாக போனோம். உனக்கு மண்டை உடஞ்சி ரத்த காயத்தோட போனால் சந்தோஷப்படுவாங்க அவங்க. நீ வேணா மறுபடியும் ஃபோன் போட்டீங்க பாரு. இடறிட்டேன்னு சொல்லி இந்த மாதிரி கொஞ்சம் கஷ்டமா இருக்கடா, நல்லாவே இல்லடான்னு சொல்லி இடத்த சொல்லுவாங்க. ஆமா, அப்பாடா ஓகேன்னு வந்துரு. அரவிந்த் மலைச்சாமி உங்க 2 பேத்துக்கு தான் அந்த கிளிப்பு. அது நீ வந்து வராட்டி போட நான் அப்போ இவன் மட்டும் இவ்வளோ ரிஸ்க் எடுக்கிறியா? காதல் பண்ணு. ஆஹா, சூப்பராக இருக்குங்க பாருங்க. ஒட்டி அப்படியே ஏறிட்டு இருக்கோம். 360 எடுத்து வந்துக்கலாம். அன்றைக்கி வச்சிருக்கேன், அது வீட்டில் இருக்குது. ஆனால் எத்தனை தூக்கிட்டு வரேன்னு சொல்லிட்டு அதெல்லாம் விட்டுட்டு வந்துட்டேன். போதுண்டா, இயற்கையோட இருந்து. ஆமாம், முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் எடுத்து கொடுக்குறோம், அவ்வளோதான். உயிரை பணைய வச்சுட்டு எடுக்க முடியாது அதுக்காக. இங்கே பாருங்க, காரணம் தப்பினால் பாடி கூட கிடைக்காது. ஆஹா, நண்பர்களே
கொண்டரங்கி மலையில் ஒருத்தவரை பார்த்துருப்பீங்க நீங்கள், மேலே ஏறி ஒரு தடவை 4 நாளைக்கு கீழே இறங்குறாண்டு. ஸோ அவர் வந்து பார்த்தோன்னா இப்போ நாங்கள் வரதுக்குள்ளே வந்து பார்த்தோன்னா 4வது ரவுண்டு கீழே இறங்க போகிறாருங்க. வராரு பாருங்க. அண்ணே எத்தனாவது ரவுண்டு இது? 3வது ரவுண்டு ப்ரோ. கீழே இறங்கிட்டு இருக்கிறேன். வந்துடுவீங்க திருப்பி மேலே வருவீங்களா? வாங்க ப்ரோ மேலே வாங்க. நம்ம மேலே போகிறதுக்குள்ள அடுத்த 4வது ரவுண்டு வந்துடுவார் நினைக்கிறேன். இல்லையா அவங்களுக்கெல்லாம் பழகி இருக்கும்டா பாடி இந்த கிராவிட்டிக்கு. ஏறுறது நீ எடு. ஆஹா எவ்வளோ ரிஸ்க்காக போகுது பாருங்க இதுக்கு மேலே. பாத்துரா வாம்போ. ஓகே. ஸோ நண்பர்களே கோயிலுக்கிட்ட வந்துட்டோம்னு நினைக்கிறேன். சாமி விட்டு போயிருமா? திருப்பதி மொட்டை. திருப்பதி போய்ட்டு போன வாரம் திருப்பதி போனால் எவ்வளோ வெள்ளைக்கறி வந்திருப்பேன். இன்னைக்குனா கிளம்ப சண்டே. இன்னும் ரிட்டர்ன் வந்துட்டு வீட்டு. ஆமாம் 1 டேல பார்த்தாச்சு திருப்பதியை. நான் போனட்ட சிவன் மலைன்னு சொல்லிட்டு அங்கே கொடைக்கானல் சிவன் மலைன்னு சொல்லிட்டு ஒரு மலை இருக்குது, அங்கே ஏறிட்டு இருந்தேன் போன வர நேரத்தில். இன்னும் சுகமாக இருக்கா இருக்கு தண்ணி கொடுக்க. ஸோ கோயிலில் சாமி கும்பிட்டு அப்படியே திருப்பி மேலே ஏறும் டாப்புக்கு போகிறதுக்கு. அதுக்கு வந்து இன்னொரு ஸ்ட்ரெச்சு மேலே ஏறணுங்க. என்னாச்சு? அமுக்காம ஏறுங்கடா. மிஸ்டு ஃபார்மாச்சும் சூப்பராக இருக்கும்டா மேலே. அதுக்கு ஒரு 12 மணி வரையும் உட்காரணும். நம்ம மணி எத்தனை இப்போ? 9 ஆகுதாடா? 9 ஆச்சுங்க. ஆச்சு வரல. அப்புறம் ஏன்னா ஆமாம் பார்த்தீங்க. எப்படி இருந்தது சிவனை பார்த்த அனுபவம்? நல்லா இருந்தது. சிவனை பார்த்த அனுபவம் தெரியல. ஆமாம் பாம்பு என் டைலாக் வந்து அவன் பேசுவேன். பெரியாரிஸ்ட் 2 பேருமே. சரி அடுத்து பீட்டர் நீ சொல்லா. அப்போ சிவனை பார்த்த அனுபவம் எப்படி இருந்துச்சு? சிவனை பார்த்தோன்னே பெரியாரிஸ்ட் சாமி போட மாட்டாங்கன்னு யார் சொன்னா? நீங்க தான் கடவுள் இல்லை. நான் என்னைக்கு கடவுள் இல்லைன்னு சொல்லியிருக்கேன் அவங்ககிட்ட. ஏழை பெரியாரிஸ்ட் தான்டா. ஆனால் பெரியாரிஸ்ட் சாமி கும்பிட மாட்டாங்கன்னு யார் சொன்னான்னு கேட்குறேன் அவங்கள்ட்ட. நான் இப்படி தானே ஒரே இந்த 3 எழுத்து கட்சி சொல்லி வச்சிருக்கு. நீ அதான்டா கடவுள் மறுப்பு வேற கடவுள் எதிர்ப்பு வேறடா. ஊரெல்லாம் சொல்லி ஏமாத்துறாங்க. இப்படியே பேசிட்டு இருக்கீங்க நீங்க. மூட நம்பிக்கைக்கும் நம்பிக்கைக்கும் வித்தியாசம் இருக்குல்ல. அதுதான் நாங்கள் கடவுள் நம்புறதுக்கும் மூட நம்பிக்கைக்குமா வித்தியாசம். ஒன்றும் இல்லைடா, இந்த மலையை 2 காலில் ஏறி வரணும் சரியா? அது வந்து நம்பிக்கை சிவனை பார்க்கறதுக்கு. முட்டி போட்டு ஏறி வந்தால் சிவனை நினைச்ச நிறைவேற்றினதான் மூட நம்பிக்கை. அப்புறம் என்ன? சரி பெரியார் என்னெல்லாம் சொல்லியிருக்காரு சொல்லு பார்ப்போம். பெரியார் என்ன சொன்னான்னு தெரியல. பெரியாரை வச்சு தப்பா சொல்லி வச்சிருக்காங்க. அதை சொல்லு நீ. பெரியார் என்ன சொன்னான்னு தெரியாம அப்புறம் எப்படி நீ பெரியாரை எதிர்க்கிற? நீ இவங்க தான் அவர் சொன்னார் இவர் சொன்னாருன்றாங்கல்ல. நீ அப்போ வாட்ஸ்அப் மெசேஜை படிச்சு நீ பேசக்கூடாது. படி புத்தகத்தை படி. அவர் எவ்வளோ புத்தகம் எழுதியிருக்காரு அதை படி. மக்களை படிக்கக்கூடாதுன்றாங்கல்ல. யாரா சொன்னது? ஐயோ ஏன்டா போயிட்டு தப்பாவே எல்லாத்தையும் படிச்சுட்டு ஏன்டா உயிரை வாங்கி தொலைகிற? நீ என் கூட வராதரா நீ.
நீ இன்ஜினியரிங் எப்படி பாஸ் ஆன நீ? அவனை யார் வந்து தடுத்தது? உனக்கு வேறு லாங்குவேஜ் படிக்க வேணாம். நேரம் உனக்கு ஹிந்தி வச்சுருந்தா நீ பாஸ் ஆகிருப்பா முதல்ல ஸ்கூலில். நீ ஆமாம் கிழிச்ச. லாங்குவேஜ்ன்றது வந்து ஒரு ஸ்கில்லுடா. அதை எப்போ வேணாலும் கற்றுக்கலாம்டா. நீ வழக்கனோட மோசமான ஆளாக தானே வருவ நீ. நண்பர்களே எப்படி இருக்குன்னு பாருங்கள். சுற்றி பயங்கரமாக இருக்குது. நீ ஒரு ஸ்ட்ரெச்சு மேலே ஏறிட்டா இந்த மலையோட டாப்புக்கு வந்துடுவோங்க. இன்னும் ஈஸி தான். இனி ஈஸி தான், அவ்வளோதான். ஒரு தடவை கீழே உருண்டுட்டீங்கன்னா ஈஸி தான். கடைசி போயிடலாம், கீழே போயிடலாம். ஆனால் கும்பிட்டு போயிங்க. ஏறுங்க ஏறுங்க. கடைசி வச்சு பாம்பு. இப்போ ஏறுங்க. ஆட்டுக்கு எனக்கு விடு. கட்டட வேலைக்கு சித்தால் தூக்கி போகிற மாதிரி தூக்கி போகிறேடா செகக்கல. காய்ஸ் மேலே ஏறுறோம். கடைசி ஸ்ட்ரெச்சு எப்படி ஏறுன்னு பாருங்க. ஒர்த்து வருமா? ஒர்த்து சப்போர்ட்டுடா பாம்பு. கிரிப்பில் அப்படியே அதை பிடிச்சே மேலே ஏறு. ஆமாம் அதை பிடிச்சே மேலே ஏறு. காய்ஸ் பாருங்க அல்டிமேட்டாக இருக்கு. வந்துட்டோங்க. ஃபைனலி டாப்புக்கு ரீச் ஆகிட்டோம். பட் இன்னொரு ஸ்ட்ரெச் மேலே போது வாங்க. Nice. காலை மடக்காத, காலை மடக்கா திருப்பி காலை கொடுத்துருவோம். வரதான் கணக்கு, நிற்கிறதெல்லாம் கணக்கு கிடையாது. ஸோ 1:53. ஆமாம், 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் வந்திருக்கோம். 2 மணி நேரம் வந்திருக்கோம் கிட்டத்தட்ட. நம்ம காய்ஸ் we are on the top. நண்பர்களே ஃபைனலி வந்து நம்ம வந்துட்டோம். கொண்டரங்கி மலை மல்லீஸ்வரர் சிவன் கோயிலுக்கு வந்துட்டோம். வந்து சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு இப்போ டாப்பில் உட்காந்துருக்கோங்க. கிட்டத்தட்ட வந்து பார்த்தோன்னா 2 மணி நேரம். நம்ம ஏறி வந்தது வந்து பார்த்தோன்னா ஒரு 1.25 மணி நேரம் இருக்கும். நம்ம உட்காந்தது சாமி கும்பிட்டது அதெல்லாம் கணக்கில் சேர்த்துனா 2 மணி நேரம் ஆகுது மொத்தமாக. ஸோ 2 மணி நேரத்தில் நம்ம மேலே வந்திருக்கோம். நீ எவ்வளோ நேரத்தில் கீழே இறங்கலான்னு பார்ப்போம். சூப்பரான ஒரு ஆம்பியன்ட்டில் வந்துருக்கோங்க. கொஞ்சம் அன்றைக்கி மக்கள்லாம் ஞாயிற்றுக்கிழமை அப்படின்றதுனால மக்களோட நடமாட்டம் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. ஸோ வெயில் கொஞ்சம் வந்திருக்கு. ஆமாம், காற்று கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. நாங்கள் இந்த காற்று அடிக்கிறதுக்காக வெயிட் பண்ணுறோம். கொஞ்ச நேரம் உட்காந்து பார்த்துட்டு கிளைமேட் மாதிரி தான் பார்த்துட்டு மாறிச்சுன்னா அப்படியே ட்ரோன் ஷாட் எடுத்துகிட்டு அப்படியே நம்ம கீழே இறங்கலாம்.
கொண்டரங்கி மலையை ஏறி இறங்கியாச்சு. ஒரு ஆன்மீக பயணமாகவும் இருந்துச்சு. அது போல் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நேச்சர் லவ் பண்ணுறவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு மலை தான் வந்து இந்த கொண்டரங்கி மலை. 1.5 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டர் வந்து செங்குத்தா மலை இருக்கும். இதை வந்து மாடரேட் ட்ரெக்கிங்னு சொல்ல முடியாது, டஃப்பான ட்ரெக்கிங்னு சொல்ல முடியாது. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரிஸ்கியான ட்ரெக்கிங்க. கொஞ்சம் நம்ம கவனம் சாதனால வந்து பார்த்தீங்கன்னா வலிக்கு கீழே போயிடும். அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரிஸ்கியான ஒரு ட்ரெக்கிங்காக இருக்குது. மேலே ஏறி வந்தோம். ஆனால் அன்றைக்கி காலு கையில் எனக்கு எந்த பெயினுமே இல்லை. ரொம்ப கேஷுவலாக ஜாலியாக தான் உட்காந்துருக்குறோம். அந்த வெள்ளங்கவி ட்ரெக்கிங் மாதிரிலாம் நம்மளை ரொம்ப சோதிக்கலாம் இல்லை. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாடரேட்டரான ட்ரெக்கிங் தான், ஆனால் ரிஸ்க் அதிகம். அதனால் இங்கே வரும்போது ரொம்ப கவனமாக வரணும். கொண்டரங்கி மலை எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி தான் ஒட்டஞ்சத்திரத்தில் கீரனூர்ன்ற ஊரில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மலை அமைஞ்சிருக்கு. இங்கே இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெஷாலிட்டி வந்து பார்த்தீங்கன்னா மேலே இருக்க அந்த சிவன் தான். கிட்டத்தட்ட கைலாசத்துக்கு நிகரான வந்து ஒரு சிவ அது என்னடா சொல்லுவாங்க, அந்த சிவனோட புண்ணியங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்தால் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் சிவபக்தர்களாக இருந்தாலும் சரி, இல்லை வந்து மலையேற்ற விரும்பிகளாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு வந்து இந்த கொண்டரங்கி மலை வந்து ஒரு அருமையான எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். நான் நிறைய வீடியோவில் பார்த்துருக்கேன், வந்து எல்லாம் முடிஞ்சா ஏறிப்பாருன்னு போட்டிருப்பானுங்க. இங்கே எல்லாராலையுமே ஏற முடியும், ஆனால் எல்லாருக்கும் நேரம் இருக்கா, அந்த நேரம் ஒதுக்கி நம்ம இங்கே வரமா அப்படின்றதான் கேள்வி. ஏடா கிட்டத்தட்ட நானே இந்த மலைக்கு ரொம்ப ரொம்ப வருஷமாக வரணும்னு நினச்சிட்டு இருந்து இப்போ தான் வர்றதுக்கான ஒரு வாய்ப்பு கிடச்சிது. ஸோ வந்தோம், வெற்றிகரமாக மலை ஏறி கீழே இறங்கிட்டோம். நம்ம தம்பிங்க மாப்பிள்ளை எல்லாம் உட்காந்துருக்காங்க. எல்லாருக்குமே வந்து ஹாப்பி. அதனால் வந்து திருப்திகரமாக இந்த பயணத்தை முடிச்சுட்டு அப்படியே கிளம்புறோம். இனி அடுத்தடுத்து நம்ம நிறைய மலைகள் ஏற போகிறோம். ஸோ இந்த கொண்டரங்கி மலைக்கு வந்து வர டைம் என்னென்னு கேட்டிங்கன்னா, காலையில் 6 மணிலேருந்து ஈவினிங் 4 மணி வரையும் தான். காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா, அதுக்கு மேலே வந்து இருட்டில் ஏறினீங்கன்னா அது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஏன்னா பகல்லே நம்மளால் வந்து இதில் ஏறி முடியல, இப்போ கரெக்டாக படியை பார்த்து நம்மளால் ஏற முடியல. இருட்டிலலாம் வந்தீங்கன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ டைமிங் வச்சுருக்காங்க 6 to 4. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வெயில் வரதுக்கு முன்னாடி வந்து காலையில் எவ்வளோ ஏர்லியராக வந்துட்டு நம்ம ஏர்லியராக கீழே இறங்கணும் அவ்வளோ நல்லதுங்க. காரணம் வெயில் வந்துச்சுன்னா இதில் ஏற ரொம்ப கஷ்டமாயிடும். அதே மாதிரி வந்து பார்த்தோன்னா முடிஞ்ச அளவுக்கு எல்லாருமே செருப்பு கீழே கழட்டி போட்டு தான் வராங்க. சாமி கும்பிட்டு வரவங்களாம் ட்ரக்கிங் எக்ஸ்க்ளூசிவாக வரவங்க மட்டும் தான் கொஞ்சம் ஷூ போட்டு வர்றாங்க. ஸோ அதனால் உங்களால் ஷூ போடாமல் நடக்க முடியும் அப்படின்னு நீங்கள் வெறுங்காலில் ஏறலாம். இல்லை ஷூ போட்டு தான் முடியும் நீங்கள் ஷூ போட்டு தான் ஏறி போடலாம். ஸோ தொடர்ந்து நம்ம சேனலில் பாருங்கள். நம்ம இன்ஸ்டாகிராமில் போய் நம்மளை போய் ஃபாலோ பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணிவிட்டு ரொம்ப சேஃபாக இந்த மலையை வந்து ஏறி எக்ஸ்ப்ளோர் பண்ணி சிவனை பார்த்துட்டு வாங்க. நன்றி.